கொஞ்சம் புத்தி கூர்மை இருக்கிறனால சேமிப்பும் இருக்கும், உபரி வருமானம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எதையும் துணிஞ்சு செய்வாங்க. பண விஷயத்தில் அவனை கொன்ற சொல்லு முடிச்சுக்கலாம், இத்தனை லட்சம் கொன்ற சொல்லு முடிச்சிடலாம் அப்படின்னு. 2ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாயாக இருக்கிறனாலையும் அங்கே சூரியன் உச்சமாக இருக்கிறனாலையும் பயங்கர தைரியமாக காசு விஷயத்தில் தைரியமாக இறங்குவாங்க. ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் தைரியமாக முதலீடு பண்ணுவாங்க. போனால் போயிட்டு போகுது, இன்னொரு தொழில் நல்லா நடக்குதுல்ல, இதில் இருக்கிற லாபத்தை தூக்கி இதில் போடு, சிஸ்டர் கன்சர்ன் வந்தால் வரட்டும். இவங்களுடைய இஷ்ட தெய்வம்னா முருகன் தான். அறுபடை வீடுகளுக்கும் இவங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து இப்போ மாச சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் திருச்செந்தூருக்கு அதிகமாக போகணும். தொடர்ந்து பழனி, குறிப்பாக பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், இந்த 3 கோயிலுக்கும் இவங்க தொடர்ந்து மாதம் ஒரு நாள் போய்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த விளக்கு இவங்க பேரில் 2 சர விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். டே அண்ட் நைட் நந்தா விளக்கு போட்டாங்கன்னா அதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன் கிடைக்கும். கோவில்களில் நந்தா விளக்கு ஏற்றுவது மிகப்பெரிய பலன். அந்த காலத்தில் சாவா மூவா பேராடுன்னு சொல்லி 60 ஆடு வாங்கி கொடுப்பாங்க. அது சாகாது, ஏன்னா அது குட்டி போட்டு பெருகிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு வாங்கி கொடுத்த ஆடுகளுடைய குட்டிகள் இளம் சிறுவர்களுக்கு அல்லது விளையாட்டு வீரர்களுக்கு அல்லது இந்த சிலம்பாட்டம், கராத்தே, இந்த மாதிரி கராத்தே கிளப்பில் நாங்கள் ஒரு போட்டி நடத்த போகிறோம் அப்படின்னா இவங்க ஸ்பான்சர் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சியில மீன ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கை என்னைக்குமே செழிப்பா இருக்கணும், பண வசதியோட இருக்கணும், குடும்பம், குட்டி குழந்தைகள், தொழில் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா அதற்கு எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும்? மீன ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க. தன்னுடைய சுக துக்கங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய பணக்கஷ்டம், மனக்கஷ்டம்லாம் அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப பக்குவப்பட்டவங்க, முதிர்ச்சியான மனதுடையவர்கள். அதனால ரொம்ப சில்லண்டித்தனமான விஷயங்கள்ல எல்லாம் போய் மாட்டிக்கிற மாட்டாங்க. ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது பற்றி தான் அவங்க பணத்தை அதில் முதலீடு செய்வாங்களே தவிர மற்றவர்கள் மாதிரி ஃப்ரெண்டுக்கு செய்தேன், மகளுக்கு செய்தேன், மருமகனுக்கு செய்தேன், அந்த மாதிரிலாம் இவங்க சம்பாதிச்சு வச்சுருக்கிற சொத்துக்களை கொடுக்கவோ, இவங்களுடைய வருமானத்திலிருந்து மற்றவங்களுக்கு இஎம்ஐ கட்டுறேன்னு சொல்லவோ அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்டெடியாக பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வருமானத்தில் கரெக்டாக இவங்க சேமிப்பு, செலவு, சிக்கனம் அதெல்லாம் இவங்க பின்பற்றக்கூடியவர்கள். ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க எதுக்கும். ஆனால் பொதுவாக மீன ராசிக்காரவங்க சிற்றின்பத்திலையும் பேரின்பத்திலையும் ரொம்ப ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. பெண்கள் விஷயத்துலையும் சரி, அவங்களுக்கான ஈடுபாடுகள் போக கிரகம்ன்றதுனால அந்த போகத்துல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதே நேரத்தில் பக்தியிலையும் ஈடுபாடு இருக்கும். கோயில்களுக்கு நிறையா செலவு பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி இவங்களுக்கு நல்ல சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கும், நல்ல சம்பளம், வருமானம் இருக்கும், நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்களுக்கு உபரி வருமானமாக வர்றது அப்படின்னா கொஞ்சம் வரும். இந்த கணக்கில் காட்டாத பணம் அப்படியெல்லாம் கூட இவங்களுக்கு இருக்கும். பெரிய முதலாளிகளாக இருந்தால், இல்லை ஒரு தொழிலாளியாக இருந்தால் ஒரு ஓவர் டைம் வேலை பார்க்குறது, அதாவது 5 மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம்னா முடிக்காமல் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மணி 6 ஆனவொன்னு இன்னும் ஒரு மணி நேரம் ஓட்டி போட்டு வேலை பாருங்க அப்படின்னா, சரிங்க சார் இன்னைக்கு முடிச்சிருவோம் சார்னு அந்த முன்னாடி டைம் ஓப்பி அடிச்சுட்டு பின்னாடி ஓட்டின்னு உட்காந்து 1 மணி நேரம் வேலை பார்த்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் உபரி வருமானம் அந்த சனி ராசியாக இருக்கிறனால அந்த சனிக்குரிய ஈடுபாடுகள் அதில் இருக்கும். அடுத்து இவங்களுக்கு உபரி வருமானம்லாம் வரும், எக்ஸ்ட்ரா வருமானம் வரும், நல்லா நிறையா, அதாவது ஒரு நேர்மையான வழியிலையும் பணம் சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட பண வரவு இவங்களுக்கு தன்னை போல வரும்.
சோ இதுல சேமிப்புகள் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா மேம்? சேமிப்பு மட்டும் இல்ல, செலவும் நிறைய பண்ணுவாங்க இவங்க. இவங்க தன் பிள்ளைக்காக சேமிக்கிறத விட ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்ன மாதிரி ஒரு 10 பிள்ளைக்கு செலவு பண்ணுவாங்க இவங்க. தன்னுடைய கலீகோட பிள்ளைக்கு பர்த்டேயா சர்ப்ரைஸ் கிஃப்டாக ஒன்று கொண்டு போய் கொடுப்பாங்க. கலீகுக்கு பர்த்டேயா அவங்கள வாங்க சார் ஒரு டூர் போயிட்டு வருவோம், சார் பர்த்டே வச்சு நம்ம எல்லாரும் போவோம்னு ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு கோவா போயிட்டு வருவோம்ட்டு போவாங்க. இவர்தான் செலவு பண்ணுவாங்க. ஆமா, இந்த மாதிரிலாம் இவங்க வந்து கொண்டாட்டத்துக்கு உரியவர்கள், கேளிக்கை பிரியர்கள், அதுவும் இருக்கும். அதாவது ரொம்ப தெய்வ பக்தி தெய்வ பலமும் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல போக நுகர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதனால நல்லா செலவு பண்ணுவாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க. கொஞ்சம் புத்தி கூர்மை இருக்கிறனால சேமிப்பும் இருக்கும், உபரி வருமானம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எதையும் துணிஞ்சு செய்வாங்க. பண விஷயத்துல அவனை கொன்ற சொல்லு முடிச்சுக்கலாம், இத்தனை லட்சம் கொன்ற சொல்லு முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஆளை தெரியுமோ தெரியாதோ ஆனால் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு கண்டுபிடிச்சு எப்படியாவது போய் அந்த ஆளை பார்த்து நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க வாங்கின தொகையில் பாதி தொகையை கொடுத்து முடிச்சிருவாங்க. பாதி இவங்களுக்கு. செயல் வீரர்கள் தான், நல்லா சிந்தித்து செயல்படக்கூடியவங்க, துணிஞ்ச கட்டைகள், எதையும் துணிஞ்சு செய்வாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்குரியவன் வந்து செவ்வாயாக இருக்கிறனாலையும் அங்கே சூரியன் உச்சமாக இருக்கிறனாலையும் பயங்கர தைரியமாக காசு விஷயத்தில் தைரியமாக இறங்குவாங்க. ஒரு கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் தைரியமாக முதலீடு பண்ணுவாங்க. போனால் போயிட்டு போகுது, இன்னொரு தொழில் நல்லா நடக்குதுல்ல, இதில் இருக்கிற லாபத்தை தூக்கி இதில் போடு, சிஸ்டர் கன்சர்ன் வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க யோகத்துக்கு நல்லா வந்துடும். ஒரு தடவை ஊற்றிக்கிறோம், அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா பயங்கர லாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு துணிஞ்சு செயல்படுவாங்க. அவங்களுக்கு அது நல்ல லாபத்தை தான் கொடுக்கும். பெரும்பாலும் அதில் வந்து இவங்க துணிந்து செயல்பட்டு நொடிச்சு போனவங்கன்னு எதுவும் சொல்ல முடியாது. இவங்களுடைய வயோதிகம் காரணமாக அல்லது இயலாமை காரணமாக டெய்லி கம்பெனிக்கு வர முடியலை, பார்க்க முடியலை, அதனால கொஞ்சம் பேர் காசு அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. மற்றபடி இவங்க ஆக்டிவாக இருந்தாங்கன்னா, ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் என்னென்ன விளையாட்டு இவங்க பண்ணாலும் பண வரவுல மட்டும் குறைபாடே இருக்காது. ஸோ இவங்களுக்கான தெய்வ வழிபாடு என்ன, கோவிலுக்கு போகும்போது இன்னும் பணவரவு நல்லா இருக்கும்? இவங்க வந்து தெய்வ பக்தி உள்ளவங்க, ரொம்ப தெய்வ பயம் உள்ளவங்க. பக்தியை விட பயம். ஆமா, இவங்களுக்கு வந்து அதிக பயம் வந்து கடவுள் மேலதான், மனிதர்கள் மேலேயே கிடையாது. மனிதர்களிடத்துல என்ன வேணாலும், அதாவது இரக்கம் இல்லாம கூட செயல்படுவாங்க. ஆனா கடவுள்கிட்ட மட்டும் அப்படியே அஞ்சி நடுங்கி அவ்வளோ ஒடுங்கி போய் நிற்பாங்க. இவங்களுடைய இஷ்ட தெய்வம்னா முருகன் தான். அறுபடை வீடுகளுக்கும் இவங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து இப்போ மாச சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் திருச்செந்தூருக்கு அதிகமாக போகணும். தொடர்ந்து வந்து பழனி, குறிப்பாக பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், இந்த 3 கோயிலுக்கும் இவங்க தொடர்ந்து மாதம் ஒரு நாள் போய்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பண வரவு வந்து ஸ்டெடியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட குறையாது. இந்த இடங்கள் சிறப்பாக இருக்குமாமா? இல்லை, உங்களுக்கு தொழில் விருத்தியாகும், வேலை பார்த்தா சம்பள உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலையுமே இவங்களுக்கு முருகன் தான் பெஸ்ட்டு. இந்த அறுபடை வீடு கோவில்களுக்கு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து இவங்களுடைய தொழிலுடைய முழு பலன் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது குருஸ்தலங்களுக்கு போகலாம். 10ஆம் இடம்ன்றனால குருஸ்தலங்களுக்கு போகலாம். அந்தணர்களுக்கு பல நல்ல காரியங்கள் செய்யலாம், உதவிகள் செய்யலாம். இவங்ககிட்ட காசு நிறையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிள்ளைய படிப்பு செலவு முழுசும், உன் பிள்ளை எவ்வளோ படித்தாலும் படிக்கட்டும், அவ்வளோ செலவு என்னது அப்படின்னு எடுத்துக்கிட்டு செய்யலாம். ஏதாவது ஒன்று இல்லை, கொஞ்சம் எளிமைப்பட்டவராக இருந்தால் ஒரு பிராமண பிள்ளைக்கு டியூஷன் எடுக்கலாம் ஃப்ரீயாக. அதுகிட்ட மட்டும் ஃபீஸ் வாங்காமல் ஒரு டியூஷன் எடுக்கலாம், ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். யூனிஃபார்ம் இந்த தடவை நான் எடுத்து கொடுத்துறேன், யூனிஃபார்முக்கான பில்லை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு 2 செட்டு 3 செட்டு யூனிஃபார்முக்கு ஒரு வஸ்திர தானம், அந்த மாதிரி செய்யலாம். பொதுவாக முருகன் வழிபாடு தான் இவங்களுக்கு சிறந்தது. அதுலேயும் இந்த நான் சொன்ன மாதிரி பச்சைமலை, பவளமலை, ஓதிமலை, தோரணமலை, இந்த மாதிரி இளஞ்சி அப்படி இடங்களில் இருக்கக்கூடிய முருகன், குன்றக்குடி, இப்படி வந்து அதாவது சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல இப்போ முருகன் கோவில் வச்சிருப்பாங்க. சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்றது அந்த குருவுக்கு உரிய ஸ்தலம். இப்போ முருகன் கோவில் வச்சிருக்கிறதுன்றது அந்த மேஷத்துக்குரியது. அப்படிப்பட்ட கோவில்களுக்கு இவங்க வந்து ஏதாவது செய்தாங்க, போனாங்க, வந்தாங்க, அங்கே ஒரு மண்டபம் கட்டி கொடுத்தாங்க, அங்கே ஒரு விளக்கு வாங்கி வச்சு அதுக்கு தினம் விளக்கு எரிக்கிறதுக்குன்னு
நெய் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கு இவங்க பேரில் வந்து 2 சர விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். டே அண்ட் நைட் நந்தா விளக்கு போட்டாங்கன்னா அதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன் கிடைக்கும். கோவில்களில் நந்தா விளக்கு ஏற்றுவது வந்து மிகப்பெரிய பலன். அந்த காலத்தில் வந்து சாவா மூவா பேராடுன்னு சொல்லி 60 ஆடு வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து சாகாது, ஏன்னா அது குட்டி போட்டு பெருகிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு வாங்கி கொடுத்த ஆடுகளுடைய குட்டிகள் இன்னைக்கும் இருக்கும். நான் சொல்றது சோழர் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டுல. அப்போ அந்த கோயிலுக்கான விளக்கு எரிப்பதற்கான பால் அந்த நெய் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து இவங்க தொடர்ந்து பரம்பரையாக அங்கே நெய் வழங்குறதுக்கான ஏற்பாடுகள். ஒரு 10 மாடு வாங்கி தரேன், இல்லை 2 மாடு வாங்கி தரேன், அந்த மாட்டினுடைய பாலை கறந்து உர ஊற்றி அதை வெண்ணெயாக்கி நெய்யாக்கி நீங்கள் இந்த ஒரு விளக்குக்கு மட்டும் இந்த ஒரு மாட்டு பாலில் இருந்து எடுத்து நெய் எடுத்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊத்துனாங்கன்னா அவங்க குடும்பம் வந்து தழைத்து ஓங்கும். அந்த தீபம் வந்து என்னைக்குமே எரியும். இந்த எரியணும். அணையா 24 மணி தீபம். நேரம் அணையா தீபம் அணையா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஒரு மாட்டு பால் போதும். அதை வந்து அல்லது ஒரு 3 மாடு அவங்க வசதிக்கேற்ப வாங்கி கொடுத்தாங்க. ஒரு தீபத்தை ஏற்ற சொன்னாங்கன்னா அது ஒரு முக தீபமாக இருந்தால் கூட போதும். 5 முக தீபமாக இருந்து 24 மணி நேரம் எரியறதுனா ஒரு நாளைக்கு 1 லிட்டரு நெய் ஆகும். ஒரு நாளைக்கு 1 லிட்டரு நெய் எடுக்கிறதுனா எவ்வளோ பால் தேவைப்படும்? அதுக்கேற்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த விளக்கு எரிய 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 இவங்களுடைய குடும்பத்தினுடைய பண வரவு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். அந்த பணம் வந்து இவங்க பிள்ளைகளுக்கு முறையாக போய் சேரும். இல்லைனா இவங்க இங்கே கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, பிள்ளைய அமெரிக்காவில் படிக்க வச்சுருப்பாங்க. அது ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணின்னு அங்கே ஏதாவது ஒரு பேக்கரியில் ஒரு பாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பையன் வந்து உங்கள் பணம் வேணாம்ன்றுவான். அவன் அமெரிக்கன் வே ஆஃப் லைஃபுக்கு போயிடுவான். ஐ வில் ஏர்ன் ஃபார் மை செல்ஃப்ன்றுவான். அங்கே என்னடா பண்ணுறேன்னா ஒரு ரொட்டி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப எளிமையான வாழ்க்கையாக இருக்கும். அவன் தொடர்ச்சியாக முன்னேறுவான். ஆனால் அவனுடைய கல்லூரி வாழ்க்கை ஒரு 5 ஆண்டும் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையாக இருக்கும். இங்கேனா ஒரு காரில் ஏசி காரில் போகலாம் வரலாம். இதெல்லாம் அனுபவிக்க அந்த பையனுக்கு கொடுத்து வச்சிருக்காது. அப்போது அந்த நம்முடைய சொத்து பத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு யோகம் வேணும். அதுக்கு இந்த கோயிலில் அணையா விளக்கு போடுறது ரொம்ப பெரிய புண்ணியம். ஓகே. ஸோ என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாமா? இவங்க வந்து அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டதுன்றனால இளம் சிறுவர்களுக்கு அல்லது விளையாட்டு வீரர்களுக்கு அல்லது இந்த சிலம்பாட்டம் கராத்தே இந்த மாதிரி கராத்தே கிளப்பில் நாங்கள் ஒரு போட்டி நடத்த போகிறோம் அப்படின்னா இவங்க ஸ்பான்சர் பண்ணலாம். சிலம்பு கழகத்தில் வந்து நாங்கள் சிறுவர்களுக்கு ஒரு சிலம்பாட்ட போட்டி வைக்க போகிறோம், அவங்களுக்கு கப்பு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க ஸ்பான்சர் பண்ணலாம். ஓகே. குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன மேம்? குமரன் முருகன் தானே செவ்வாய்க்குரிய அதி தேவதை. அப்போ அவன் வந்து குமரன் அழகன்னும் போது நம்ம சிறுவர்களுக்கு செய்கிறதெல்லாம் அவனுக்கு செய்வதாக ஒரு அர்த்தம். அதனால அந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு வீர விளையாட்டில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இவங்களுக்கு செய்கிறது வந்து முருகனுக்கு பிரீத்தியான விஷயங்கள். அதனால இந்த மாதிரி செய்கிறது நல்லா இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைவா மீனராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கணும், பண வரவு என்னைக்குமே இருக்கணும், தொழில் குடும்பம் எல்லாமே வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அதற்கு எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் அவங்க பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நல்லதுமா.